ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம் ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 8:28 நம்ம வசனத்தை படி செய்திகளை நம்மை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாசியுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுங்க, என்ன கவனிங்க. நன்மை உண்டாகணும், நன்மையை நான் பெற்றுக்கொள்ளணும், நன்மையினாலே நிரப்பப்படணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாகவே முடியுமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையும் வரும், உனக்கு தீமை, பாடு, உபத்திரம், சோதனை வந்தா கூட கர்த்தர் அதை நன்மையாய் முடிய செய்வன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இதில் அடங்கியிருக்கு பாருங்க. நம்ம நன்மையை தேடி எங்கெங்கே ஓடிட்டு இருக்கோம், மனுஷனை தேடி ஓடுறோம், உலகத்தை தேடி ஓடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற, என்னிடத்தில் அன்பு கூறு, நான் உனக்கு சகலத்தின் நன்மையாய் முடிய பண்ணுவேன். அப்ப தேவனிடத்தில் அன்பு நமக்கு பெருகாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் அன்பு நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம பெருகணும்னா, நன்மை பெருகணும்னா அவரிடத்துல அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நிறைய அன்பை பத்திலாம் நான் கடந்த நாட்கள்ல உங்களுக்கு சொன்னேன். மனிதர்கள் எந்த அன்புல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? முதலாவது மிருகத்தின் அன்பை பத்தி சொன்னேன். அது சுயநலமான அன்பு. ஒரு மிருகம் இருக்குன்னா தன்னை போஷிக்கிறவர்களுக்கு, ஆகாரம் கொடுக்கிறவர்களுக்கு அது என்ன செய்யும்? அன்பை காட்டும். மற்றவர்களுக்கு அது மிருகத்தின் சுபாவத்தை காட்டும். அப்ப சுயநலமான ஒரு அன்பு, அந்த அன்புல நம்ம வாழ்வதை தேவன் விரும்புவதல்ல. என்னை நேசிக்குள்ள மட்டும் நான் நேசிப்பேன், எனக்கு 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 ஆதாயம் இருந்தால் நான் நேசிப்பேன், அப்படி இல்லை. அந்த அன்பு ஆண்டவர் விரும்புவது கிடையாது. மனிதர்கள் சிலர் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இரண்டாவது, இது மனிதனின் அன்பு. இந்த மனிதனின் அன்புல நம்ம வாழ்ந்துடக்கூடாது. மனுஷன் அன்பு என்ன? அது நிறமாறக்கூடியது, அது நிலையற்றது. ஒரு நாள் மனுஷன் உன்னை நல்லவன்னு சொல்லுவான், இன்னொரு நாள் என்ன செய்வான்? உன்னை கெட்டவன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் உன்னை உயர்த்தி பேசுவாங்க, இன்னொரு நாள் தாழ்த்தி பேசுவாங்க. அப்ப மனுஷனுடைய அன்பு அது நிரந்தரமற்றது, அது பச்சோந்தை போல அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த மனுஷ அன்புல நம்ம வாழக்கூடாது, மிருகத்தின் அன்பிலையும் நம்ம வாழ்ந்துடக்கூடாது. அப்ப எந்த அன்புல நம்ம வாழணும் அப்படின்னா, தெய்வீக அன்பில நம்ம வாழணும். ஆண்டவர் எப்படி நம்மளை நேசித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அதுதான் அவருடைய அன்பு, நிபந்தனையற்ற அன்பு. உன்னால ஆதாயம் கிடைக்கும், நீ கர்த்தருக்காக எழும்புவ, உன்னால ஏதாச்சும் ஆண்டவருக்கு காரியம் நடக்கும், அப்படி நினைத்து நேசித்து உனக்காக இயேசுவின் இரத்தத்தை சிந்தப்படல. நிபந்தனையற்ற அன்பு. நீ நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் அவர் உன்னை மீட்டெடுக்க சித்தமுள்ளவராய், அன்புள்ளவராய் இருந்தார். அப்படிப்பட்ட அன்பில நாம நிரம்பி வாழ வேண்டும். மனிதர் மத்தியில தேவ அன்பை நாம காட்ட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப தேவ அன்பை காட்டுகிறவர்கள், தேவ அன்புல நிரம்பி வாழுகிறவருடைய அடையாளம் என்ன? அதை தான் நம்ம தியானிக்கிறோம் அந்த மாசத்துல. அடையாளம் தேவ அன்புல இருக்கிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்களுடைய அடையாளம். இப்படி வச்சீங்க, தேவனை நேசித்து அன்பு செலுத்துகிறவருடைய அடையாளம் என்ன? அந்த அடையாளத்தை வச்சு அவங்களை கண்டுபிடிச்சிக்கலாம், இவங்க தேவனை நேசிக்கிறவர்கள் அப்படின்ட்டு. அப்ப என்ன அடையாளம்? முதலாவது, அவங்க தேவ பிரசன்னத்தை விரும்புவாங்க, தேவ சமூகத்திலே காத்திருப்பதை நாடுவாங்க. இதுதான் தேவன் மேல அன்பு உள்ளவர்கள். அல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு தெரியும், தேவ பிரசன்னம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. தேவ பிரசன்னம் என் வாழ்க்கையில வந்துடுச்சுன்னா எல்லாம் ஆசீர்வாதமா. தேவ பிரசன்னம் என்ன? தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவுல இருந்து அவர் கொடுக்கிற தொடுதல், அவரோட நல்ல உறவுல இருப்பது, அதான் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. தேவ சமூகத்தை விரும்புவார்கள். அதை சுருக்கமா சொன்னா என்ன? ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பாங்க. ஜெபம்னா முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. எப்பொழுது ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். இப்ப தேவனை நேசிக்கிறவருடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய உயிர் மூச்சை ஜெபமா இருக்கும். நடந்தாலும் ஜெபிப்பாங்க, உட்கார்ந்தாலும் ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. இதுல ஜான் வெஸ்லி, அவரை பத்தி இப்படி நிறைய பேரை சொல்லிட்டு போலாம். அவங்கெல்லாம் 15 நிமிடத்துக்கு ஒரு தடவை வேதத்தை வாசித்து ஜெபிப்பாங்களாம். 15. அதனாலதான் அவங்க மூலம் அற்புதம் நடந்துச்சு. அவர்கள்லாம் உயிரோட அநேகரை எழுப்புனாங்க. அவங்க இங்கிலாந்து தேசத்துல பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்?
ஜெபம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? துதிக்கிறோமா? ஆண்டவரை துதிக்கிறோமா? போற்றுகிறோமா? உயர்த்துகிறோமா? ஜெபிக்கிறேனா? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு 15 நிமிடம் அமர்ந்து நான் என்னுடைய ஜெப வாழ்க்கை இருக்கான்னு நீங்க சிந்தித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா தேவனுடைய அன்பு நமக்குள்ள இல்லை. அல்லேலூயா. அவருடைய அன்பு நமக்குள்ள இருந்தனா நன்மை எதுவும் நமக்குள்ள வராது. அப்ப ஜெபத்துக்கு முக்கியத்துவம். காலைல எழுந்தோடனே ஜெபிக்கணும், இல்லை நைட்டு படுக்கும் போது ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து ஜெபிக்கணும். அவசர அவசரமா ஒரு ஜெபங்கள்லாம் பண்ணக்கூடாது. அப்படிலாம் நான் நிறைய காரியங்களை நான் பேசினேன். அல்லேலூயா. அப்ப அவரை நேசிக்கிறோட அடையாளம் எப்படி இருப்பாங்க? ஜெபிப்பார்கள். ஜெபந்தான் உயிர் மூச்சியா இருக்கும் அப்படின்னு நம்ம தியானித்தோம் 2வது வாரத்துல. 3வது வாரத்துல சொன்ன தேவனை நேசிக்கிறோடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய கற்பனைக்கும் கட்டளையும் கை கொள்ளுவார்கள். போன வாரம் தியானித்தோம் தேவனுடைய கட்டளை கற்பனை. அப்ப இதை பத்தி நான் சொன்னேன். ஆண்டவர் நிறைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 8000க்கு மேல வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, உடன்படிக்கைகள் இருக்கிறது. கட்டளை 10 கட்டளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல 10 கட்டளை, அதான் நான் வாசித்து உங்களுக்கு சொன்னேன். அந்த 10 கட்டளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல இந்த எல்லா கட்டளையும் ஆண்டவர் சுருக்கி 2 காரியத்தை சொன்னார். ஒன்னு பிரதான கற்பனை, பிரதான கட்டளை. இப்ப பிரதான கற்பனை அப்படின்னா என்ன? முதலாவது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூறு. ஏசப்பா சொன்ன பிரதான கற்பனை 2 சொன்னார். ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறு, இன்னொன்று உன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசி. இதுக்குதான் அன்பை பத்தி நிறைய பேசிட்டு வந்தல. பாண்டோடைய என்ன சொல்றாரு? மனித அன்பு மிருக அன்புல வாழ்ந்துறது, தேவ அன்புல வாழும். தெய்வீக அன்பு என்ன? உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. உனக்கு என்ன நன்மை வேணும், நான் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன், மற்றவங்களுக்கு அந்த அன்பை காட்டு. நான் என்ன மதிக்கணும்னு நினைச்சேன்னா நீனும் மற்றவங்களை மதிக்க கத்துக்க. அல்லேலூயா. அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா நீ முதல்ல மரியாதை கொடு. அதுதான் உன்னை நேசிப்பது போல. அப்ப 2 கற்பனை ஆண்டவர் கொடுத்தார். உன்னை தேவனை நேசி, இன்னொன்று உன்னை நேசிப்பது போல பிறரை நேசி. பிரதான கட்டளை ஒன்னே ஒன்று கொடுத்தார். பிரதான கற்பனை 2. இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளுக்கு. யாராச்சும் கேட்டா சொல்லணும். பிரதான கற்பனை 2, பிரதான கட்டளை ஒன்னே ஒன்று. என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், அவர்களுக்கு நான் சொன்ன யாவற்றையும் உபதேசம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன? நீ புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லு. இதான் பிரதான கட்டளை. அல்லேலூயா. அப்ப தேவனை நேசிக்கிறவர்கள் ஒன்று ஜெபத்துல முக்கியத்துவம் கொடுப்பாங்க, 2வது அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளி நடப்பார்கள். அதை கை கொள்ளுவதில் உறுதியா இருப்பாங்க. இதுதான் போன வாரம் தியானித்தோம். 3 வாரமா நான் தியானித்த அந்த செய்தியை உங்களுக்கு சுருக்கமா நான் சொன்னேன். அல்லேலூயா. ஏன் அப்படி வாக்கு தத்தத்தை எடுத்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்து அதுலேருந்து நம்ம தியானிக்கிறோம்னா, அந்த மாதம் முழுவதும் ஒரே தலைப்புல ஒரே செய்தியை தியானிக்கும் போது ஏதாவது கொஞ்சமாச்சும் நம்ம இருதயத்துல தங்கும், நம்ம சிந்தையில தங்கும். அப்படி மறந்துட்டாலும் இந்த தேவ அன்பை பத்தி பேசும்போது அதெல்லாம் நமக்கு ஞாபகத்துல வரும். அதனாலதான் நம்ம இப்படி பிரசங்கத்தை நம்ம தயார் செய்து கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு வேளையில சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்றைக்கு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தேவனிடத்தில் அன்பு கூறுகளுடைய அடையாளம். 1 ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, 2வது பிரதான கற்பனை கட்டளைகளை கை கொள்ளுவார்கள் சொல்லிட்டேன். இன்றைக்கு அந்த தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கான அடையாளம் என்னன்னா, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருப்பார்கள். சொல்லுங்க, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிவார்கள், சபைக்கு கீழ்ப்படிவார்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அதை வைத்தே தெரிஞ்சுக்கலாம் தேவன் மேல அன்பு உள்ளவர்கள் என்று. அல்லேலூயா. என்ன நேசிக்கிறவர்கள் நான் என்ன சொல்றேன்னா அது கீழ்ப்படிவாங்களா, கீழ்ப்படிய மாட்டாங்களா? கண்டிப்பா. உங்களை நேசிக்கிறாங்க, உங்க மேல நல்ல மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவாங்க, அப்படிதானே? ஆனா உங்க மேல எந்த மதிப்பு மரியாதை எதுவும் கிடையாது. அவங்க அற்பமா நினைக்கிறாங்க, அலட்சியமா உன்னை பாக்குறாங்கன்னா நீ சொல்ற வார்த்தைக்கு அங்க மரியாதையே இருக்காது. அப்ப தேவனிடத்துல நீ கீழ்ப்படுகிறனா அவர் மேல அன்பு மரியாதை பாசம் நேசம் எல்லாம் உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கும் வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். அதனால நல்லா நம்மளை நிதானித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை மற்றும் கட்டளைக்கு முழு மனதுடன் கீழ்ப்படிவது அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கான அடையாளம். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம்.
1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 15:22. ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்துல சுருக்கமா சொல்ற, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியதை பார்க்கலாம் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருப்போமோ. நீ கீழ்ப்படியதுதான் உத்தமம், உன்னுடைய பலி அங்க பெருசு கிடையாது. இன்னும் தெளிவா சொல்ற, ஆண்டவர் சொல்றாரு, நீ காணிக்க கொடுக்கலாம், தசமாக கொடுக்கலாம், விலை நிலையத்துல கொண்டாந்து கொடுக்கலாம், கர்த்தருக்காக நிறைய செய்யலாம், சபையை நேசிக்கலாம், எல்லாம் ரைட்டு. ஆனா அதை விட, அந்த பலியை விட கர்த்தருக்கு கீழ்ப்படியல் தான் உத்தமம். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நீ என்ன வேணாலும் கர்த்தருக்காக செய்ய, ஆனா அதை விட முக்கியம், உத்தமமான காரியம் எது? அவருடைய வசனத்துக்கு, கட்டளைக்கு, கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்பதுதான் உத்தமம் என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது அவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம இருதயம் முழுமையாய் அர்ப்பணிக்கப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நம்ம ஒப்போடு கிடையாது. கர்த்தரை சொந்த தெய்வமா நீ ஏற்றிட்டனா முழுமையாய் அவருக்கு அர்ப்பணித்து நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, அந்த கீழ்ப்படிதல் அப்படி என்பது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் தேவனுடைய கிருபையும் பெற்று தருகிறது. அது அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே, பாதுகாப்பை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, அதை கொடுங்க, எல்லாம் கேட்கிறோம்ல. இது அழகா சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருந்தா ஆசீர்வாதம் வரும், பாதுகாப்பு வரும், கிருபையை அது பெற்று தருமா. கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது பாருங்க. இப்ப கீழ்ப்படிதல் நமக்குள்ள இல்லாதால்தான் நிறைய ஆசீர்வாதங்களை நாம இழந்து போகிறோம். அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்றேன், கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தின் வெளிப்பாடு ஆகும். என்னது கீழ்ப்படிதல் என்பது? விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஏன்னா நீ கீழ்ப்படிந்து நடந்தா உன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இப்ப பாருங்களேன், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் ஊழியம் செய்யுங்க, ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தராக செய்யுங்க. அப்ப நீ கீழ்ப்படுகிற, ஆமா ஆண்டவரே நான் ஊழியம் செய்ய நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா என்ன செய்வேன்? ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்வேன், அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற. அப்ப நம்ம கீழ்ப்படியும் போது விசுவாசம் வெளிப்படும். உன் விசுவாசம், நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுவதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உன் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். நான் அன்பா இருக்கிறேன் சொல்லுவதை விட அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கான செயல்களை நம்ம செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கிருபையையும் அது பெற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இன்னும் சில காரியங்களை சொல்றேன். இந்த கீழ்ப்படிதலான முக்கிய சில காரியங்கள், வேத வசனத்தை பின்பற்றுகளா இருப்பார்கள். கீழ்ப்படியவர்கள் எப்படி இருப்பாங்க? வேத வசனம் தான், வசனம் என்ன சொல்லுதோ அதுதான். அந்த வசனத்தின் ஒப்பிட்டு பார்த்து தங்க வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். வேத வசனத்தை, பைபிளில் கூறப்பட்டுள்ள தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய குரலுக்கு செவி கொடுப்பதே அவங்களுக்கு முதன்மையான காரியமாய் வைத்திருப்பார்கள். அதுதான் கீழ்ப்படிதலுடைய வெளிப்பாடு. அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தின் வழியும் அதுதான். கீழ்ப்படிதல் தான் நம்ம ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. நல்ல வழியில கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னொன்னு, கீழ்ப்படிகிறவர்கள் சுய வழியை நாட மாட்டாங்க, தேவன் என்ன காட்டுறாரோ அதுல போயிட்டே இருப்பாங்க. கீழ்ப்படிகிறவர்கள் எப்படி இருப்பாங்க? சுயமாக, சொந்தமாக, தனக்குன்னு ஒரு வழியை நியமித்துக்கிட்டு தன்னுடைய மனசுக்கு நியமித்த வழியில அவங்க போக மாட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அவர் காட்டுகிற பாதை, அவர் நியமித்திருக்கிற வழி, அவருடைய வசனத்தின் பாதையில நடக்க அவர்கள் பிரியப்படுவார்கள். இதுதான் கீழ்ப்படிதலுக்கான அடையாளங்கள். அல்லேலூயா. இப்ப கீழ்ப்படிதல் இல்லைன்னா தேவன் நம்மளோடு இருக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கணும். கீழ்ப்படிதல் இல்லைன்னா கர்த்தர் நம்மளை நடத்த முடியாது, நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது, நம்மளை பழுக பெருக பண்ண அவரால் முடியாது. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். பைபிள்ல இருந்து சில காரியங்களை உதாரணமா சொல்றேன். எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க. மோசே அவர்களை கானானுக்கு கூட்டு போகும்படி ஆண்டவர் மோசேயை தலைவனா நிறுத்தினார். இவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்து, நல்லா கவனிங்க, சில காரியங்களை சொல்லும் போது கற்றுக்கொள்ளணும். எகிப்து தேசத்தில் இருந்து கானான் தேசத்துக்கு 40 நாள்ல போயிடலாம். நடந்து எத்தனை நாள்ல? 40 நாள்ல போயிடலாம். அப்ப சொல்லணும், எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு எவ்வளவு தூரம்? 40 நாள் இடவும் பகலும் நடந்தால் போய் சேர்ந்துடலாம். அல்லேலூயா. ஆனா இவங்க எவ்வளவு நாள் போனாங்க தெரியுமா? 40 வருஷம் போனாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 நாள்ல போய் சேர வேண்டியத
40 வருஷம் போனான். ஏன்னா ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாததால முரட்டாட்டம் பண்ணி அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருந்தபடியினால 40 நாள்ல போய் கானானை சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை 40 வருஷமா மாறிச்சு. 40 நாள் எங்க இருக்கு, 40 வருஷம் எங்க இருக்குன்னு பாருங்க. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, ஆனா சில ஆசீர்வாதமே வரல. காரணம், ஒரு வருஷத்துல பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை 15 வருஷம் ஆயினும் பெற்றுக்கொள்ள முடியல. காரணம், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு இன்னும் நம்ம சரியா கீழ்ப்படியில. அல்லேலூயா. அவர் சொல்ற வசனத்துக்கு இன்னும் நம்ம சரியா நடக்கல. நடந்துச்சுன்னா எல்லாம் கானானை எப்பயும் நம்ம வாழ்க்கையில சுதந்திரிச்சு ஆசீர்வாதமா வாழ்ந்திருப்போம். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாள்ல போக வேண்டிய பயணத்தை 40 வருஷம் அவர்கள் சென்றார்கள். காரணம், கீழ்ப்படியாமை. அல்லேலூயா. அதை வசனம் உறுதிப்படுத்துகிறது. சொல்ற யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோசுவா 5:6 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட 2 பேரை தவிர 30 லட்சம் ஜனங்கள் வந்தாங்க. அதுல கானானுக்குள்ள எத்தனை திரும்ப போனாங்க? 2 பேர் தான் போனாங்க. எத்தனை பேரு? யோசிப்பும் காலேப், யோசுவாவும் காலேப்பும் தான். பாக்கி எல்லாம் வனாந்தரத்திலே சேர்த்துட்டான். அவங்களுடைய பிள்ளைகள் தான் கானானுக்குள்ள போனார்கள். அல்லேலூயா. வணங்கா கழுத்துள்ள ஜனம் கீழ்ப்படியில கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றார்கள். விக்கிரக ஆராதனை செய்து கீழ்ப்படிகளுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வசனத்தை சார்ந்து அவர்கள் தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துவார்கள். அல்லேலூயா. அடுத்தது, இந்த கீழ்ப்படிதனாலே வரும் ஆசீர்வாதத்தை சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீ கீழ்ப்படியும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உபாகம் புஸ்தகம் 29:9 வாசிங்க. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு எல்லாம் நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா, நீ செய்யற காரியம் எல்லாம் நன்மையா முடியணும். தொடர்த்தெல்லாம் பொண்ணா மாறுது பாருங்க அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் தங்கமா மாறல, தங்கத்தை போல ஐஸ்வர்யமாய் செல்வ செழிப்பு உண்டாகுது செய்யற காரியங்கள்லாம். அப்ப நீ செய்யற எல்லா காரியமும் உனக்கு வாய்க்கணும் என்றால் உடன்படிக்கையின் வார்த்தைக்கு கை கொண்டு நட, கீழ்ப்படி. நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 119:1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள் அந்த உலகத்துல? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் கீழ்ப்படிதல். அதுதான் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கான அடையாளம். நான் தேவனை நேசிக்கிறேன், தேவன் தான் என்னுடைய சொந்த ரட்சகர், அவர் தான் என் சொந்த தெய்வம் நீங்க சொல்வீங்கன்னா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அதுதான் உண்மை. அல்லேலூயா. அவரை நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு கீழ்ப்படியலன்னா அன்பு இல்லை. அப்ப வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படிதல் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார். ஆபிரகாமே, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. கானான் என்கிற ஒரு தேசத்தை உனக்கும் உன் பிள்ளைக்கும் ஒரு சந்ததிக்கும் நான் சுதந்திரமா கொடுக்க போறேன். அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், செல்வ செழிப்புள்ள ஒரு தேசம். அதை நான் உனக்கு கொடுப்பேன், நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றார். அப்ப அவனுக்கு அந்த தேசம் எப்படி இருக்கும்? இப்ப போல மொபைலோ சேட்டலைட்டோ ஒன்றும் கிடையாது, பஸ் வசதி கிடையாது. அப்பெல்லாம் நடந்துதான் போகணும், பிரயாணம் தான். கிட்டத்தட்ட எத்தனை பல மைல் தூரம்
ஆனா ஆண்டவர் சொல்ற நீ போப்பான்றாரு. இவன் வசனம் வாசித்தோம், அழைக்கப்பட்ட தேசம் எப்படின்றே தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சென்றான். இதுதான் தேவன் மேல உள்ள அன்பு. அவன் ஆண்டவரை நேசித்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், கர்த்தரை விசுவாசிப்பதே நீதியாக எண்ணினான், அவர் சொன்ன எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நடந்தான். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு அந்த தேசத்தை கொடுத்தார், அவருடைய பிள்ளைகளுக்கு சந்ததிக்கு தேசத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பிள்ளைகளை நம்மளே மாற்றினார். அல்லேலூயா. அப்ப தேவனை நான் நேசிக்கிறேன், அவர் மேல நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லணும்னா வசனத்தின்படி உன் வாழ்க்கை இருக்கணும், கீழ்ப்படியணும் அவருடைய வார்த்தைக்கு. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும், உங்களை நடத்துகிற தலைவர்கள் கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படியும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது, பாதுகாப்பு உண்டாகிறது, கிருபை வருகிறது. கர்த்தர் நம்ம செய்கிற காரியத்தை எல்லாம் அவரை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 14:15 நீங்க வாசித்து பாருங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை நேசித்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உண்மையாய் நீ என்னை நேசித்தனா நான் சொல்ற கட்டளையே நீ கடைபிடிப்ப, நான் சொல்ற வார்த்தைய கடைபிடிப்ப. அப்ப நம்ம நிதானித்துக்கலாம், என் வாழ்க்கையில கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? அப்ப எங்க கீழ்ப்படிதல் வரும்? சபையிலேருந்து தான் அது ஆரம்பிக்கும். எங்க சபையிலிருந்து தான் அந்த கீழ்ப்படிதல் உண்டாகும். சபையில கீழ்ப்படியணும், ஊழியக்காரர் கீழ்ப்படியும் போதுதான் தேவனுடைய வார்த்தை எங்கள் மூலமா கொடுக்கும் போது அதுல நீங்க கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் ஏதுவாக உங்களை நடத்துவார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 6:4 சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ என்ன ஆண்டவர்னு சொல்ற, நான் தான் தெய்வம்னு சொல்ற, ஆனா நான் சொல்றதை நீ செய்யாம ஏன் போற? அப்ப எனக்குள்ள கணம் எங்கே? எனக்குள்ள நான் ஆண்டவரா இருந்தா எனக்குள்ள கணம் எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் அடையாளம், அவங்க தேவ அன்பில் இருக்கிறாங்க, தேவனை நேசிக்கிறவர்கள். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்கள்ல அப்ப வரி வசூல் செய்கிறவங்க பேதுருட்ட வந்து, நீயும் உன்னுடைய இயேசு இன்னும் வரி கட்டல, வரி கட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்ப பேதுரு ஏசப்பாட்ட போய் சொல்றதுக்காக வரோம், நம்மளை வரி கட்ட சொல்றாங்க, அப்பெல்லாம் வரி செலுத்தணும். இப்பயும் நம்ம வரி செலுத்திட்டு இருக்கோம், வீட்டு வரி செலுத்துறோம், தண்ணி வரி கட்டுறோம், நிலத்துக்கு வரி கட்டுறோம், நிறைய வரி கட்டிட்டு இருக்கோம். அப்பயும் அது உண்டு பாருங்க. அப்ப பேதுரு வரான் உள்ளார. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அதை அறிந்து அவரே கேட்கிறாரு, என்ன சொல்ற? நீ போயிட்டு கடல்ல ஒரு தூண்டி போடு, ஒரு மீன் மாட்டோம், அந்த மீனை எடுத்து அது வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்து எனக்கு உனக்கும் வரிய கட்டு அப்படின்றார். அல்லேலூயா. அப்ப பேதுரு நினைச்சிருப்பான், கடல்ல போய் தூண்டி போடுறதா, கரையில எங்க மீன் கிடைக்கும், எங்க நான் தூண்டி எடுத்துட்டு இனிமே நான் கடலுக்கு போயிட்டு மீனை பிடிச்சி, அவர் ஒரு மீனவர், அவருக்கு தெரியும் கடற்கரையில போட முடியாது, கொஞ்சம் ஆழமான பகுதி இருந்தால் தான் மீன் இருக்கும். ஆனா பேதுரு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் சென்றான். அல்லேலூயா. மத்தேயு 17:27 இது இருக்கு. மத்தேயு 17:27 நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற ஒரு மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்துல கொடு. பேதுரு கீழ்ப்படிந்து போனான், அற்புதம் நடந்துச்சு. அவன் தூண்டி போட்ட போது ஒரு மீன் வந்துச்சு, மாட்டுச்சு, அவன் செய்ததை கர்த்தர் வாய்க்க பண்ணினான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற கட்டளைக்கு கீழ்ப்படி, வார்த்தைக்கு கீழ்ப்படி, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்ப தேவனை நேசிக்கிறவர்கள் இருக்கிற காரியம், அவருடைய அடையாளம், கீழ்ப்படிவார்கள். வசனத்துக்கு, சபைக்கு, ஊழியருக்கு கீழ்ப்படிவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள், அவர் மேல் அன்புள்ளவர்களாக இருங்கள். அவருடைய வார்த்தையின்படி நீங்க நிதானித்து, என் வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கா, நான் கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறேனா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படுகிறேனா, உண்மையா ஆராதிக்கிறேனா, சபைக்கு உண்மையா வரேனா, ஒழுங்கா இருக்கிறேனா, பிரதான கற்பனைகளை நான் கை கொள்றேனா, ஏதாவது ஒரு ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக. அவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்கிறார், எவ்வளவு உதவிகளை செய்கிறார். அல்லேலூயா. சபை இந்த பெருக்கம் அடைவதற்கு நேற்று கூட நான் நடத்திட்டு இருந்தேன். நிறைய காரணங்கள், வரங்களை பத்தி நடத்தின நேற்று சனிக்கிழமை. பரிசுத்த ஆவியானவர் வரங்களை தருகிறார் நமக்கு.
9 வரங்கள் இருக்கு. இந்த 9 வரங்களையும் நேற்று நடத்தின. நேற்று 40 நாள் ஜபத்து வந்தவர்களுக்கு தெரியும். ஏன் வரத்தை கொடுக்கிறார்னா உங்கள் மூலம் அவர் செயல்படுவதற்கு தான். ஒவ்வொருக்குள்ள ஒரு வரம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். அதை நம்ம ஜெபித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப உனக்குள்ள இருக்கிற வரத்தை நீ எந்த இடத்துல அறிந்து கொள்ளுவாய்? அல்லேலூயா. இப்ப ஒரு காரியத்தை சொல்றேன். எனக்கு நல்ல திறமை இருக்கு, அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு. அந்த பிள்ளை எப்ப வெளிப்படுத்தும்? அது படிக்கிற இடத்துல அதை வெளிப்படுத்த முடியும். அது எக்ஸாம் வரும்போது அந்த ஞானம், திறமை, படிச்ச காரியம் எல்லாம் வெளிப்படுமா? வெளிப்படாதான். அப்ப அங்கதான் அதுக்கு ஒரு தேர்வு இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. அதை செய்த போதுதான் தங்களுடைய திறமை என்னன்னு வெளிப்படும். அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள ஆவிக்குரிய வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா அதை எங்க நீங்க செயல்படுத்தி பார்க்க முடியும்? கேர்சல்ல செயல்படுத்தி பார்க்க முடியும். அதுக்குதான் அந்த கேர்சலை கொடுத்திருக்காரு. அங்க போகும்போது நீ ஜெபித்தா அற்புதம் நடக்குதா? உனக்குள்ள சுகமளிக்க வர இருக்கு. அங்க போகும்போது நீ நான் பேசும்போது அவங்க ஆறுதல் அடைகிறாங்களா? ஞானத்தை போதிக்கும் வசனம் உனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. நீ சொல்ற வார்த்தை அவங்களை தேற்றுதா? கர்த்தருடைய வசனத்தை உணர்த்துகிற வசனத்தை அறிவை உணர்த்துகிற வரம் உனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. வேக்கானம் பண்ற வரம், பாஷை பற்பல பாசைகளை பேசுகிற வரம், இதெல்லாம் உனக்கு எங்க தெரியும்? கேர்சல்ல போய் நடத்தி பாருங்க. அங்க உங்களுக்குள்ள என்ன வரம் இருக்குன்னு வெளிப்படுவதை நீ கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கேர்சல்ல ஆண்டவர் கொடுத்த பெரிய ஊழியம் அது உங்க கரத்துல கொடுத்திருக்கிறா. அது கட்டளையை, பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிற ஊழியம். நீ இதுக்காக எங்கேயோ தேடிக்கிட்டு எங்கேயோ கைப்பிரதி எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. கேர்சல்ல போய் ஒரு 2 பேரை சந்தித்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்தி சபையில கொண்டு சேர்த்துட்டேன்னு வச்சுக்க, அதுதான் ஆண்டவர் சொன்ன பிரதான கட்டளை நிறைவேற்றிட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த 40 பேரும் ஒரு வருஷத்தில் ஒரு நபரை நான் ஆதாயப்படுத்த, இவங்களுக்காக ஒரு வருஷம் நான் போராடுவேன், கண்ணீர் வடிப்பேன், உபவாசம் பண்ணி ரட்சிப்புக்குள்ள நடத்தும் நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க, கர்த்தர் செஞ்சிருவார். அப்ப அடுத்த வருஷத்துல என்ன ஆகிடும்? 100 பேர் கொண்ட சபையா மாறிடுங்க. இன்னைக்கு பல சபைகள் வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு காரணம் விசுவாசிகள் ஊழியம் செய்யறது கிடையாது, கர்த்தருக்காக செயல்படுறதே கிடையாது. அவங்க வர்றதெல்லாம் தேவைக்காக மட்டுமே வந்துட்டு போறாங்க. எனக்கு சுகம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு உயர்வு வேணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும். ஆனா கர்த்தருக்காக நீ செயல்படும் போது இவையெல்லாம் நான் தருவேன்னு சொல்றாரு. எனக்கு நீ கீழ்ப்படி, பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதலே உத்தமம், நீ செய்வதெல்லாம் நான் வாய்க்க செய்வேன், நீ விரும்புறதெல்லாம் நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா நம்ம அதை விட்டுறோம். நம்ம விரும்புறத மட்டும் வாய்க்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஒரு சபையில மேய்ப்பன் குட்டி போட மாட்டான், ஆடுதான் குட்டி போடணும். நான் போன வருஷமே சொன்னேன், ஒரு ஆத்மாவை ஒரு வருஷத்தில் ஆதாயம் பண்ணி காணிக்கையாக ஆலயத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அது எத்தனை பேர் போன வருஷம் நீங்க எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணினீங்கன்னு தெரியல. ஜெபம் பண்ணியிருந்தா, அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா, உங்க மூலமா ஒரு ஆத்மாவை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஒரு ஆளை ரட்சிப்போல் நடத்துவது ஒரு பெரிய விஷயமா? கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு வருஷத்துல ஒரு ஆளை ஆதாயம் பண்ண மாட்டாரா? இங்கேயோ உங்களை சுற்றி உள்ளயோ சமுதாயத்திலேயோ வேலை செய்யற இடத்துலயோ போற இடத்துலயோ ஜெபம் பண்ணணும். ஒரு 10 பேரை எழுதி வச்சுக்கணும். ஜனவரி மாசமே எழுதி வச்சிடணும். டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த 10 பேர்ல எத்தனை பேரை ரட்சிக்க முடியுமோ என்ன கொண்டு ரட்சிங்க ஆண்டவரே. அதுக்காக பிரத்யேகமா ஒரு ஜெபம் பண்ணணும். எல்லாம் நம்மள்ட்ட தான் இருக்கு. முயற்சி செய்தாதான் வெற்றி கிடைக்கும், அப்படிதானே? பழமொழி சொல்லுவாங்க, முயற்சி திருவனையாக்கும். நம்ம ஜெபிக்கல, நம்ம பிரயாசப்படல, நம்ம கேட்கல, கர்த்தர் கொடுக்கல. தேவனுக்காக செயல்படு, அவர் உங்களுக்காக செயல்படுவார். ஒரே வார்த்தை தான், நீ கர்த்தருக்காக செயல்படு, உனக்காக அவர் செயல்படுவார். உனக்கு என்ன தேவை அவர் பார்த்துக் கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். நீங்கள் நினைக்கிற எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம், இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் வசனம் சொல்லுகிறது. நம்ம வசனத்துல உணர்வடைவதே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற என் ராஜ்யத்துக்காக நீ செயல்படு. இந்த உலகத்துல உன்னை போல ஆசீர்வாத மனுஷன் ஒருவனும் இருக்க மாட்டான். அப்படி நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்திடுவாய். அல்லேலூயா. நீ மற்றவங்களுக்காக அழுதா, உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்க நீ அழுதுட்டனா, உன் பிள்ளைகள் கண்ணீர் வடிக்காமல் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். மற்றவங்களுக்காக நீ அழுதுட்டனா, உன் குடும்பம் கண்ணீர் வடிக்காம இருக்க கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நல்லிலே சொல்லுவோமா? அதனால தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் கீழ்ப்படிவார்கள், வசனத்துக்கு கீழ்ப்படிவார்கள், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். அப்படி நடங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கிருபைகளை தருவார்.